ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு அமேசான்ல நல்ல அக்ரிசிவான பிரைசிங்ல இந்த S24 அல்ட்ரா போய்கிட்டு இருக்கு. அரௌண்ட் 78ல இருந்து ஒரு 80K to 85K ஒரு பிரைசிங் போய்கிட்டு இருக்கு, டேஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ள எந்த பிரைசிங் எடுத்தாலும் இந்த மொபைல் இன்னைக்கு 2025ல ஒர்த்தலையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண S23 அல்ட்ரா மொபைலுக்கு இந்த S24 அல்ட்ரா ஒரு அப்கிரேடா எடுக்கலாமா வேண்டாமா? ஏன்னா இன்னைக்கு S25 முடிஞ்சிருச்சு, அடுத்து 2026 S26 அல்ட்ரா வரப்போகுது. அது மாதிரி ஒரு சூழ்நிலையும் இந்த S24 அல்ட்ரா எடுத்தா ஒர்த்லையா? வேற S23 அல்ட்ராக்கு இந்த மொபைல்ல என்ன அப்கிரேடா கொண்டு வந்திருக்காங்க, அதையும் டீட்டெயிலா பிரீஃபா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோல நம்ம பேசி முடிச்சிருவோம். ஏன்னா S24 அல்ட்ரா நிறைய பேர் கையில வச்சிருப்பீங்க. ஸோ நம்ம இதை பத்தி பெரிய அளவுக்கு இந்த போனை பத்தி பேச தேவையில்லை. நம்ம ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் தான் பண்ண போறோம். அதே மாதிரி S23 அல்ட்ரா இது மாதிரி மொபைல் வச்சிருக்கிறவங்க என்னோட மொபைலை காண கேட்டீங்கன்னா அதுல இருந்து வீடியோ எடுத்திருக்கேன். இந்த 23 அல்ட்ரா வச்சிருக்கிறவங்க இந்த 24க்கு அப்கிரேட் போவா வேண்டாமா, இல்ல 24 நெக்லெக்ட் பண்ணிட்டு 25க்கு போவா வேண்டாமா? நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்கும். அதெல்லாம் இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி இந்த வீடியோல நம்ம முடிச்சிரும், பேசி முடிப்போம். ஃபர்தரா இதோட கேமிங் ரிவ்யூ அண்ட் கேமரா ரிவ்யூ வந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்த வீடியோல ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சோசியல் மீடியா பேஜஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இந்த S24 அல்ட்ரா நான் பை பண்ண பிளிப்கார்ட்ல தான், அமேசான்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ஆஃப்லைன் ஸ்டோர்ல மேக்ஸிமம் எங்கேயுமே நான் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கல. ஆனா பிரைசிங் ரொம்ப 1 லட்ச ரூபாய்க்கு மேல போய்கிட்டு இருக்கு. பட் ஆனா பிளிப்கார்ட் அண்ட் அமேசான்லயுமே ஒரு 76 to 85K டேஷ் ஆகி பிரைசிங் முன்ன பின்ன வந்துகிட்டு இருக்கு. அந்த பிரைசிங்ல எது எடுத்தாலும் இந்த ஒரு போன் ஒர்த்தபுளான போனா தான் எனக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது எனக்கு எந்தெந்த விதத்துல அப்கிரேட் ஆகிருக்கு எந்த 23, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் 23 அல்ட்ரா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் 24 அல்ட்ரா எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு சீரிஸ் கலெக்ட் பண்ணணும் ஒரு ஆசை இருக்கு. ஸோ அதனால 23க்கு அடுத்து 24 எடுத்துட்டேன். அப்படி இருக்கும் போது 23 கம்பேர் பண்ணும்போது 24ல எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன அப்கிரேடா கொண்டு வந்திருக்காங்க, அதை ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துறோம். இந்த 23ல இந்த 24ல நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த 24ல என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குன்னு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு சீக்கிரம் சொல்லி முடிச்சிடும். இதோட டிஸ்பிளே பார்க்கும்போது 6.8 இன்ச்ல 2x AMOLED டைனமிக் பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. LPTOல ஒரு 120 ரெஃப்ரெஷ் ரேட், 2600 nits பிரைட்டரான டிஸ்பிளே. இங்க டைனமிக் ஆன்டி ரெஃப்ளெக்டிங் கோட்டிங் கொடுத்திருக்காங்க இந்த 24 அல்ட்ரால. 23ல கிடையாது, பட் ஆனா 24 அல்ட்ராலையும் 25 அல்ட்ராலையும் இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு குவாட் HD பிளஸ் வித் கார்னிங் கொரில்லா கிளாஸ் ஆரமால இங்க டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. பேக் சைட் பேனலுக்குமே உங்களுக்கு இங்க ஆரம் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால இதுக்கு முன்னாடி 23 அல்ட்ரால பாத்தீங்கன்னா உங்களுக்கு விக்டர் பிளஸ் அதை காட்டிலும் பெஸ்ட் ரிசல்ட் இதுல கிடைக்கும். அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 232 கிராம். அதே மாதிரி 23 அல்ட்ரா பாத்தீங்கன்னா 236 கிராம், ஒரு 4 கிராம் கம்மியா இருக்கு 24 அல்ட்ரா. திக்னஸ்ல அதே மாதிரிதான் 8.6 mm திக்னஸ், 23 அல்ட்ரால 8.9 mm திக்னஸ் வித் உங்களுக்கு 3 mm கம்மியா இந்த 24 அல்ட்ரா இருக்கு. அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 இருக்கு. ஆனா நீங்க இப்ப பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு 2 அப்டேட் வருது. நான் வாங்கும் போது Android 14 தான் இருக்கு. பட் ஆனா 2 அப்டேட் பண்ணோன்னே 15 வந்துருச்சு. ஸோ என்னோட 23 அல்ட்ராலையுமே Android 15 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்க LPDDR5X RAM அண்ட் UFS 4.0 சப்போர்ட் அண்ட் IP16 ரேட்டிங்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Wi-Fi 7 அண்ட் 6E சப்போர்ட் இருக்கு. Bluetooth 5.3 இருக்கு. NFC சப்போர்ட், சாம்சங் டெக்ஸ்ட். நம்ம இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. பேட்டரின்னு கம்பேர் பண்ணும்போது 23 அல்ட்ரால பார்த்த சேம் பேட்டரி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க பேட்டரி. ஆனா இங்க ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் இருக்கு. பேட்டரியோட டியூரபிள் நல்லாவே கிடைக்குது. 23 அல்ட்ரா கம்பேர் பண்ணும்போது இதோட பேட்டரி டியூரபிள் நல்லா இருக்கு. ஆனா சேம் MH தான், 5000 mAh பேட்டரி தான். அதே சேம் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 15 வாட் வயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட்டும் இந்த 24 அல்ட்ரால 23 அல்ட்ரால சேமா இருக்கு. ஆனா ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு டியூன் அவுட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேட்டரி அதுக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ஒரு டியூரபிள் கிடைக்குது இந்த 24 அல்ட்ரா கம்பேர் பண்ணும்போது. அது போக இதோட கேமரா கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருக்குங்க. இங்க பிரைமரி சென்சார் 200 MP OIS சப்போர்ட் அண்ட் 10 MP டெலஃபோக்கஸ், 50 MP பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் அண்ட் 12 MP அல்ட்ரா வைட். ஃப்ரண்ட்ல 12 MP அல்ட்ரா வைட். ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 120 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல வித் 60 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். வித் EIS சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த போன்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்டா 100x ஜூமிங் பண்ணிக்கலாம். இங்க கேமரா சென்சார்ல 24 அல்ட்ரால இந்த 23 அல்ட்ரா கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குங்க. அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பாத்துட்டோம்னா, இங்க பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் 23 அல்ட்ரா 10 MP இருக்கிறத இங்க 24 அல்ட்ரால பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் 50 MP இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ தட் இங்கேயுமே சேம் சென்சார்ஸ் அண்ட் இந்த இடத்துல மட்டும் டிஃபரெண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. மீதிபடி சென்சார் வைஸ் அண்ட் கேமராவோட பொசிஷன்ஸ் முதற்கொண்டு ஒரே மாதிரி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அது போக இந்த மொபைலோட சிப் செட். சோ போன ஜெனரேஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் Gen 2, பட் ஆனா இந்த வட்டம் 8 Gen 3 பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்கு எனக்கு. சோ இந்த 23 அல்ட்ராவோட பெர்ஃபார்மன்ஸே என்னால ஜீரணிக்க முடியல. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ்னா அல்டிமேட்டா இருக்கு.
வேற லெவல்ல இருக்குங்க. செம்ம ஆப்டிமைஸ், செம்ம ஃப்ளூயன்ட். கேமிங்லாம் விளையாடும் போது எந்த இடத்துலயுமே லேக் இல்ல, போன்லாம் ஹீட்டே இல்ல. இதோட எக்ஸ்பீரியன்ஸே தாறுமாறா இருந்துச்சு 23 அல்ட்ரா. இந்த 24 அல்ட்ராலாம் கேமிங்லாம் விளையாண்டா என்னால ஒரு பயங்கரமான ஒரு ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த போனை விலை கொடுத்து வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு பில்டப்லாம் பண்ணல. நிஜமாவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இல்ல உங்க ஃபேமிலி ரிலேட்டட்ல யாரும் இந்த போன் வச்சிருந்தா ஜஸ்ட் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பி ஃபீட்பேக் கொடுக்கும். அது மாதிரி இருக்கு, சூப்பராகவே இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு. எந்த இடத்துலயுமே லேகே இல்லைங்க. ஒரு ஆப் ஓபன் பண்ற இடத்துலயும், ஒரு கேமிங் ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எந்த இடத்துலயுமே ஒரு பிசுறு கூட தட்டல. அதாவது பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவு ஒரு அதே இல்ல, நல்லா இருக்கு. எந்த ஆப்புமே டிராபேக்கே இல்ல, சூப்பராகவே இருக்கு. அந்த 23 அல்ட்ராவா இருக்கட்டும், இந்த 24 அல்ட்ரா இருக்கட்டும், அல்டிமேட்டா இங்க பண்ணியிருக்கான். அதுதான் இங்க ஒரு ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுன்னே சொல்லலாம் இந்த 24 அல்ட்ரா பொறுத்தளவு. இன்னைக்கு லேட்டஸ்டா லான்ச் பண்ண எந்த போனுமே பக்கத்துல கொண்டு வந்தா அடிச்சு துவம்சம் பண்ணிடும். அது மாதிரி ஒரு ஆப்டிமைஸா இருக்கு 24 அல்ட்ரா எஸ்ஓசியை பொறுத்தளவுங்க. சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல அமைஞ்சிருக்கு. ஓவரால் அது போக இதோட பேட்டர்ன்ஸ்ன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே டிசைன் தான். பட் ஆனா இந்த வட்டம் 24 அல்ட்ரால ஒரு பாக்ஸி ஸ்டைல இருக்கும். 23 அல்ட்ரா கொஞ்சம் கேர்வியா இருக்குங்க. போன வட்டம் பாத்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம், இந்த வட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் டைட்டானியம் ஃப்ரேம். பாக்குறதுக்கு சும்மா கியூட்டா செம்ம பிரீமியமா இருக்கு. அண்ட் வெயிட் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4 கிராம் கம்மியா இருக்கிறது நல்லாவே உங்களுக்கு ஃபீலிங்ஸா இருக்கு. ரெண்டு போன்ல கையில யூஸ் பண்ணும்போது ஃபீலிங்ஸ் நல்லாவே கம்மியாவும் இருக்கு, திக்னஸும் ரொம்ப கம்மியா இருக்கிறது இன்னொரு பிளஸ் பாயிண்ட். அதே மாதிரி போர்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது மேல டூயல் மைக் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு மைக் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. போன 23 அல்ட்ரால மேல ஒரே ஒரு மைக் தான் இருக்கு. அண்ட் பாட்டம்ல பார்க்கும்போது சிம் ட்ரே இருக்கு, அது பக்கத்துல மைக்கு, டைப் சி போர்ட், ஸ்பீக்கர்கள். இந்த 23 அல்ட்ரால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைப் போர்ட்டோட வருது. இதுல வந்து ஒரு பாக்ஸ் ஸ்டைல ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துல எஸ் பென் சப்போர்ட். ஸோ 23 அல்ட்ராக்கும் 23 அல்ட்ராக்கும் இந்த எஸ் பென் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. அதை காட்டிலும் பேக் சைட்ல இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் இல்ல டைட்டானியம் ஃப்ரேம், இவ்வளவுதான் வித்தியாசம். அதே மாதிரி அந்த உங்களுக்கு அந்த ஆண்டனாஸ் அந்த கோடு கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, ஆண்டனாஸ் அண்ட் அந்த பொசிஷன்ஸ், அந்த ஃபிங்கர் பிரிண்ட், பவர் கீ பொசிஷன், வால்யூம் ராக்கர் பொசிஷன்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கு. பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் கிடையாது, பெரிய அளவுக்கு கிடையாது. இது ஒரு பாக்ஸி ஸ்டைல், அது ஒரு கர்வி ஸ்டைல், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த எஸ் பென் போன சீரிஸ்க்கும் இந்த சீரிஸ்க்கும், ஏன்னா இந்த 24 அல்ட்ரா லான்ச் பண்ணும் போதே அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மெயினா கான்சன்ட்ரேஷன் பண்ணது இந்த ஏஐ வச்சு பயங்கரமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபிளாக்ஷிப் போன்ல இவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 15,000 போன்லயே சர்க்கிள் சர்ச்னா இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா இந்த போன் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஏஐ போனா சாம்சங் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாவே பார்க்கப்பட்டதுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த எஸ் பென்ல 23 அல்ட்ரால பாத்துட்டீங்கன்னா எஸ் பென்னோட ஆப்டிமைஸ் கம்மியா இருக்கும். ஏன்னா நம்ம ஜஸ்ட் இதுல எடுத்து ஸ்கிரீன் ஆஃபா இருக்கும் போது எழுதணும்னா நோட்ஸ் சேவ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த 23 அல்ட்ரால அது மாதிரி பண்ண முடியாது. நம்ம செப்பரேட்டா உள்ள போய் நோட்ஸ் எடுத்து அதுக்காக சேவ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இம்ப்ளிமெண்டோட ஒரு ஷார்ட் கட்ஸ் நிறைய கொண்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்டிமைஸோட இதுல இருக்கு. அதே மாதிரி இந்த எஸ் பென்லயுமே உங்களுக்கு இந்த கெஸ்டர் மோட் அண்ட் அந்த உங்களுக்கு கீ சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸோடையும் இந்த 1UI 8ல இருந்து நிறைய நாட்டம் இன்பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த S24 அல்ட்ரா பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த S23 அல்ட்ரா, S24 அல்ட்ரா சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு, அது போக பின்னாடி பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அண்ட் கேமரால சென்சார்ஸ்ல என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு ஓரளவுக்கு பேசியாச்சு. இப்போ ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டோம். அண்ட் ஃபைனல் கருத்து வாட் ஐ எம் கோயிங் டு டெல், இந்த 23 அல்ட்ரா வச்சிருக்கிறவங்க 24 அல்ட்ரா ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை என்னோட பாயிண்ட். ஸோ ஏன் தேவையில்லை அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 23 அல்ட்ரா நல்லா இருக்குங்க, எனக்கு டிஸ்பிளே எல்லாம் பிரேக் அவுட் ஆகல, சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு, பேட்டரி டூரபிள் நல்லா இருக்கு. அப்ப 24 அல்ட்ராக்கு போவான்னு கேட்டீங்கன்னா வேண்டவே வேண்டாம். 23 அல்ட்ராவை இன்னுமே நீங்க 26 வாங்குற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி ஓகேவா? இது ஒரு பாயிண்ட் முடிஞ்சு. செகண்ட் பாயிண்ட், இந்த 24 அல்ட்ரா வச்சிருக்கிறவங்க 25 அல்ட்ரா வாங்கவா, இல்ல இந்த 23 அல்ட்ராவே வச்சிருக்கிறவங்க 25 அல்ட்ரா வாங்கவா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்கலாம், தாராளமா வாங்கலாம். ஏன்னா 25 அல்ட்ரா இதை காட்டிலும் வெயிட் கம்மியாகவும் இருக்கு. பட் ஆனா எஸ் பென் சப்போர்ட்ல ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கட் பண்ணி விட்டாங்க. பட் ஆனா வெயிட் கம்மி, டிசைன் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க, அண்ட் ஏஐ இன்னுமே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க அந்த போன். அப்ப 23 அல்ட்ரா வச்சிருக்கவங்க 25 அல்ட்ரா போன் நினைக்கிறவங்க தாராளமா போகலாம். இல்ல ப்ரோ 26 அல்ட்ராக ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்றவங்களும் தாராளமா ஜம்ப் பண்ணி போகலாம். சோ நான் சொன்ன பாயிண்ட் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த 24 அல்ட்ரா இப்போதைக்கு நான் வாங்கியிருக்கேன். என்னோட பிரீமியம் போனா நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் யூஸ் பண்ணிட்டேன். வேற லெவல்ல இருக்கு, சூப்பராகவே இருக்கு. வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க செக் அவுட் பண்ணி பாருங்க. வேற எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணுங்க. சோ வீடியோ முடிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். 23 அல்ட்ரா இன்னைக்குமே எந்த பிளாக்ஷிப் போனை கொண்டு வந்தாலும் தும்சம் செய்யற அளவுக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். 24 அல்ட்ரா சொல்லவே வேண்டாம், வேற லெவல்ல இருக்கும். இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். அடுத்து இது மாதிரி ஒரு சூப்பரான டிசைன் வீடியோ நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.